திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு அருகே பள்ளியில் இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் காயமடைந்தனர். நாங்குநேரி அருகே உள்ள மூன்றடைப்பு பகுதியை அடுத்த மருதகுளம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருதரப்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பள்ளி தொடங்கியதும் காலை இடைவேளையின் போது பொன்னாக்குடியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மாயநேரி கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மோதலில் ஈடுபட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதலில் தொடர்பே இல்லாத 12ஆம் வகுப்பு மாணவனை தாக்கியதால் அவருக்கு கையில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. மற்றொரு மாணவனுக்கு முதுகில் காயம் ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் மோதலை அடுத்து அங்கு வந்த ஆசிரியர்கள் அவர்களை கலைந்து போக செய்து தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்களை அலுவலகம் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த மாணவர்கள் 2 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அந்த பையன் பேர் 10ஆம் கிளாஸ் படிக்கிற 2 அடிப்பட்ட பையன் வேலை செய்ய பையன் வந்து 11 மணி இருக்கும். ஸ்கூல் விட்டு 11 மணி இருக்கும். பிள்ளைகள் வெளியே விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. விளையாண்டுட்டு இருக்க பையன் வந்து அந்த பசங்க 4 பேர் சேர்ந்து இவனை அடிச்சிட்டாங்க. அடிக்காமல் இவன் பார்த்துக்கிட்டு இருக்க பையன் இவன் பொன்னாக்குடி பையன் தான் சேர்ந்து இவனையும் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அடித்ததில் ஷோல்டர் இறங்கிருச்சு. அந்த பையனுக்கு முதுகில் நல்லா குத்திருக்காங்க. கையில் நல்லா அடி இதாகிருக்கு. இப்போ 2 பேருக்கு ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க. 9:40 தான் உள்ளே போயிருக்காங்க. 11:30 அடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து போகிறோம். நாங்கள் போய் ஹெட்மாஸ்டர் உட்காருங்காப்புல அதுக்குள்ளே வெண்ணிப்பிள்ளை மூணடப்பு ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்துட்டாப்புல விசாரிச்சு விடுதான்ட்டான். இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்கே பையன் 2 பேரும் அட்மிட் பண்ணியிருக்கான். இன்னும் 2 பேரும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இவங்கள ஸ்கூலில் என்ன பிரச்சனை நமக்கு தெரியல சார். சண்டை போட்டதை வாசாங்கானுவோ ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. இவங்க 4 பேரும் ஓடி இருக்கானுவோ. இந்த பையனை 4 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. இச்சம்பவம் குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேரில் சென்று விசாரணை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட 2 மாணவர்களை பிடித்து மூன்றடைப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர்களிடையேயான இந்த மோதலுக்கு சாதி பாகுபாடு காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.